ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க. பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா, என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னாலே ஆன்மீக ரீதியாக தான் நாம் ரொம்ப விசேஷமாக பார்ப்போம். ஏன்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக ரொம்ப கவனிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 13ஆம் தேதி கூடுதல் சிறப்பாக போகி பண்டிகையும் வருதுங்க. இந்த போகி பண்டிகை பௌர்ணமி தினம், அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களினுடைய சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அதிலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது யோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நீடித்து வந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நீடித்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மன அளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது சிறிது நேரம் உங்களுக்கு டென்ஷனை உண்டு பண்ணலாமே தவிர்த்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளோ அல்லது விளைவுகளோ ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சுபக்ஷமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதிர்ஷ்டத்திற்கும் குறைவிருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினைத்தபடி நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி நீங்கள் அரசு தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அரசு தேர்வு, அரசு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், வேலையாகட்டும், இல்லை தேர்வாகட்டும், இல்லை விளையாட்டாகட்டும், இல்லை வேறு ஏதேனும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ, தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோகம் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ அரசு சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்ற போது அந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ரொம்ப காலமாக நான் அரசு பொது தேர்வு எழுதுகிறேன், ஆனால் நான் எனக்கு அந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெறலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஒரு சிலர் சொந்தமாக தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. ரொம்ப நாளாக நான் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நான் அடுத்த அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே சரிங்க உங்களுக்கு மாபெரும் வெற்றியும் முன்னேற்றமும் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு
பொற்காலமாக அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலத்தில் உண்டாகும். ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவு கூட ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்க ஒரு சிலர் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நிதானமாக தாங்க நடக்கும். அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கும், அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் ஒரு சிலருக்கு போகலாம். குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாகவும் இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம். அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்க. அது உங்களுடைய உத்தியோகமாகட்டும், இல்லை குடும்பம் ரீதியாகட்டும், இல்லை வேலை, இல்லைன்னா வியாபாரம், தொழில், இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது அவர்கள் தேவையில்லாத கலகம் ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமோ இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் யோசித்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்லை அந்நியர்களோ இல்லை உறவினர்களோ ஏதேனும் கலகம் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நினைவில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியம். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம். ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில். அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது. எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறீர்களோ அப்படிங்கிறத பொறுத்தும் அமைகிறது.
அதனால் எந்த விஷயமா ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலக்காலும் வைக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு அவமானங்களை தேடித்தரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே மாதிரி சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று.